ஆமா, எதுக்குடி இதெல்லாம்? இல்ல எனக்கு புரியலடி. எவன்டி இந்த டிமார்ட்டை கண்டுபிடிச்சா? அந்த டிமார்ட்டை கண்டுபிடிச்ச மட்டும் எங்க கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, சத்தியமா புருஷனுங்க பாவண்டி. என்ன சொல்லி என்னை கூப்பிட்டு போனேன்? ஒரே ஒரு மேட்டு வாங்கணும்னு கூப்பிட்டு போனேன். மாசமான நான் சம்பாதிக்கிற காசுல ஒரு மேட்டு வாங்க கூப்பிட்டு போய் 150 ரூபா மேட்டுக்கு 10,000 ரூபாய் பில்ல போட்டு வரேன். எனக்கு என்ன டவுட்னா, இது எதுக்கு பிரமத்தனா ஓப்பன் ஆகும்? இதுக்குள்ள குப்பை போட்டுக்கு குப்பையண்டி இதுக்குள்ள போடணும். தூக்கி ஒரு கவர்ல போட்டு வீச வேண்டியதாண்டி. அதுக்கு இது ஒரு 500 ரூபாய்க்கு உனக்கு ஒரு செலவு. ஆமா, இங்க பாரு, நீ தான் சமைக்கவே மாட்டியடி. எதுக்குடி உனக்கு இந்த பாத்திரம் எல்லாம்? அந்த பாத்திரம் கருகருன்னு இருக்குடா. கருகருன்னு இருக்குன்னா குளிக்கவே மாட்டேன். உனக்கு எதுக்குடி துண்டு டவல் எல்லாம்? இல்ல எனக்கு புரியல. எல்லாம் பண்ணிட்டு இது வாங்கி போட்டு இதுல எங்க அம்மா வேற வீண் செலவு பண்றாங்க. எங்க அம்மா வச்சு உருப்படியா வேணுங்கிறது வாங்குறாங்க, சமைக்கிறாங்க, சமைக்கிற பொருள் வாங்குறாங்க. நீ பாக்குறதெல்லாம் வாங்கி வாங்கி எடுத்து கவர்ல போட்டு கடைசி ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, பில் போட்டு வந்துட்டு நான் வெளியே நிக்கிறேன் அப்படின்ட்டு. மனசே உடஞ்சிருச்சு சத்தியமா. எனக்கு பில்லு அங்க ஏற 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 எனக்கு இங்க அப்படியே டப்பு டப்புன்னு அடிக்குது. நான் கூட பரவாயில்ல, அங்க நிக்கிறவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் மூஞ்சியெல்லாம் பாவம் ஒருத்தங்க இப்படி பாக்குறாங்க. ஐயோ எவ்வளவு போகுது, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு வாங்கிட்டு வந்த அப்புறம் கேட்ட பத்தி ஒரு வார்த்தை, எனக்காக வாங்கினேன். எனக்காக விட வாங்கினேன், வீட்டுக்காக தானே வாங்குறேன். வீட்டுக்கு நீ எதுக்கு வாங்குற? நீ வேலையே செய்ய மாட்டேன். எதுக்கு நீ வீட்டுக்கு இந்த பொருள் எல்லாம்? இதுல வச்சு அழகா இருக்கும், அப்பதான் நல்ல கொரியன் வீடு மாதிரி இருக்கும். கொரியன் வீடு மாதிரி அப்படி கிழிக்கிறாரு, அப்படி கிழிக்கிறாரு, அப்படி கிழிக்கிறாரு.